ஹலோ மக்களே, நான் உங்க தினேஷ். இது மெட்ராஸ் டீ கடை. முதல்ல உங்க எல்லாருக்கும் என்னோட சாரி. ரொம்ப நாள் நம்ம சேனல்ல வீடியோ போடல. இருந்தாலும் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்க. அதனால எங்களோட நெஞ்சார்ந்த நன்றிகள். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டீ கடை மூவி ரிவ்யூ. இன்னைக்கு டீ கடை மூவி ரிவ்யூல நம்ம பார்க்க போற படம் கல்கி 2898 AD. அமிதாப் பச்சன் சார், உலகநாயகன் கமலஹாசன், பிரபாஸ், தீபிகா படுகோன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த ஒரு பேன் இண்டியன் மூவி தான் இது. என்னதான் பேசிக்கலி ஒரு தெலுங்கு மூவியாக இருந்தாலும் இதோட காஸ்டிங் அண்ட் மேக்கிங் வைஸ் பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக ஒரு பேன் இண்டியன் மூவி தான். சரி வாங்க இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். இந்த படம் ஆரம்பமே நம்ம மகாபாரத குருஷேத்திர போர்லேருந்து தான் ஆரம்பிக்குது. குருஷேத்திர போரோட கடைசி நாளில் நம்ம அஸ்வத்தாமன் ஒரு பிரம்மாஸ்திரத்தை விட்டு அர்ஜுனனோட வாரிசை அழிச்சிடுவார். அதுக்கு நம்ம கிருஷ்ணர் ஒரு சாபம் கொடுத்துடுவார். அதாவது உனக்கு ஒரு சாகா வரம் கொடுத்துருவேன், ஆனால் உனக்கு உடம்புல எப்போவுமே அந்த ரணம் இருக்கும், அந்த ரணம் ஆறவே ஆறாதுன்ற மாதிரி ஒரு சாபத்தை கொடுத்துருவார். அந்த சாபத்துக்கு என்ன விமோச்சனம்னு கேட்கும் போது, நான் இந்த யுகம் முடிஞ்சு அடுத்து கலியுகத்தில் ஒரு அவதாரம் எடுப்பேன், அந்த அவதாரம் நான் எடுக்கும் போது என்ன நீ தான் பாதுகாத்து இந்த பூமிக்கு வர வைக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அப்படி நீ பண்ணிட்டீங்கன்னா உன்னோட சாபம் விமோச்சனம் கிடைச்சிடும் உனக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்காக அஸ்வத்தாமன் இன்னும் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்காருன்ற மாதிரி நம்ம ஹிந்து கல்ச்சர்ல நம்பப்படுது. அதுதான் இந்த படத்துல அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. சமயம் வந்து விட்டது. அங்கிருந்து 6000 வருஷம் கழிச்சு இந்த 2898 தான் இந்த படம் நடக்கிற மாதிரி காட்டுவாங்க. அந்த வருஷம் எப்படி இருக்கும்னா, இந்த உலகத்துல மனுஷங்க வாழவே தகுதி இல்லாத ஒரு இடமா தான் இருக்கும். இந்த உலகத்தோட கடைசி, அதாவது சொற்ப மக்கள் வாழக்கூடிய ஒரு நகரமா காசியை காட்டியிருப்பாங்க. இந்த வேர்ல்ட்லயே கடைசி நகரம் காசி. அந்த காசியில தான் இன்னொரு இடமும் இருக்கும், காம்ப்ளெக்ஸ். அந்த காம்ப்ளெக்ஸ்ன்ற இடத்துல உலகத்தோட எல்லா வளமும் இருக்கும். தண்ணியிலேருந்து மரம், செடி, இயற்கையான பழங்கள், காய்கறி, முட்டை எல்லாமே அங்கே கிடைக்கும். பட் இந்த கீழே இருக்க பூமியில் பார்த்தீங்கன்னா அது எதுவுமே கிடைக்காது. இந்த காம்ப்ளெக்ஸ்ன்றது பூமியிலேருந்து ஒரு மேலே கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. பூமியை மொத்தமா உறிஞ்சா எல்லாம் அங்கத்தானே இருக்கும். அந்த காம்ப்ளெக்ஸில் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். பட் அது கீழே வாழ்கிற மக்களுக்கு எதுவுமே கிடைக்காது. அந்த காம்ப்ளெக்ஸை யார் ரூல் பண்ணுவான்னா நம்ம சுப்ரீம் யாஸ்கின். யாருன்னா நம்ம கமல்ஹாசன். அவர் பண்ண ரோல் தான் அந்த சுப்ரீம் யாஸ்கின். பயப்படாது, புது பிரபஞ்சம் வந்துகிட்டு இருக்கு. இந்த காம்ப்ளெக்ஸ்குள்ள போனோம்னா உங்கள்கிட்ட மில்லியன் யூனிட்ஸ் வேணுன்ற மாதிரி ஒரு கண்டிஷன் வச்சிருப்பாங்க. இந்த மில்லியன் யூனிட்ஸை சம்பாதிக்கணுன்ற கோலோட வாழ்றது தான் நம்ம ஹீரோ பிரபாஸ். கிருஷ்ணர் மீண்டும் கல்கி அவதாரம் எடுத்தாரா, அஸ்வத்தாமன் அவரை காப்பாத்தினாரா, பிரபாஸ் அந்த மில்லியன் யூனிட்ஸை சம்பாதிச்சு காம்ப்ளெக்ஸ் போனாரா, அவருக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்பந்தம், இதெல்லாம் விரிவாக சொல்கிறது தான் கல்கி 2898 AD. இப்போ இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயங்களை பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த படத்தில் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சது இந்த ஸ்டோரி தான். என்ன விஷயம்னா, நம்ம இந்தியன் மித்தாலஜியை பேஸாக வச்சு அதுக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரி ஒன்று ரெடி பண்ணி அதுக்கு இவ்வளோ பிரம்மாண்டமான கேஸ்ட், ஒரு பிரம்மாண்டமான விஷுவல்ஸை அமைச்சு அவர் சூப்பராகவே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. அதுதான் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. ஏன்னா இப்போ நம்ம இங்கிலீஷ் படங்கள்லையுமே பார்த்துருப்போம், இந்த ஹாரி பாட்டர், அப்புறம் டியூன், மேட் மேக்ஸ், இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஷனல் தனி ஒரு யூனிவர்ஸ் மாதிரி அது. ஸோ அதே மாதிரி நம்ம இந்தியன் லெவலில் ஒரு படம் எடுத்திருக்காங்கன்னா உண்மையிலே அது ஹேட்ஸ் ஆஃப் தான். அதுக்கப்புறம் ரெண்டாவது எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த படத்தோட காஸ்டிங். ஒரு கேரக்டரும் பார்த்து பார்த்து அவர் அமைச்சிருக்காரு. எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா மேஜராக 2 பேர் இந்த படத்தை அவங்க ஷோல்டர்லேயே கேரி பண்ணியிருப்பாங்க. ஒன்று நம்ம அமிதாப் பச்சன் சார், ரெண்டாவது நம்ம உலகநாயகன் கமலஹாசன். இந்நேரம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் கமலஹாசன் 2 சீன் தான் படத்துலேயே வராரு அப்படின்ட்டு. அதை நான் என்றைக்குமே ஒரு குறையாக சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் 2 சீன் தான் வருவார். அந்த 2 சீனுமே எப்படி இருக்குன்னா, ஒரு சீன் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சுப்ரீம் யாஸ்கின்னா யார், அவரோட தேடல் என்ன அப்படின்றத நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. 2வது சீன் வருவார். அந்த 2வது சீனில் ஏன் செகண்ட் பார்ட் ரொம்ப முக்கியம், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட வெயிட்டேஜே செகண்ட் பார்ட்டில் தான் நமக்கு இன்னும் அதிகமாக இருக்கும். இந்த படம் முடியும் போதே நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீல் இருக்கும். பட் அதை விட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் தெரியுமா, கட்டப்பா ஏன் பாகுபலியை கொன்னாரு அப்படின்ட்டு ஒரு கியூரியாசிட்டியோட படம் இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த படமும் முடிஞ்சிருக்கும். என்னதான் நம்ம உலகநாயகன் 2 சீன் நடிச்சதுனாலும் அந்த 2 சீன் இந்த படத்தோட உயிர் நாடி. ஸோ அந்த 2 சீன் என்னன்னா இந்த படத்தோட வெயிட்டேஜே போயிருக்கும். ஸோ 2 சீன் தானே நீங்கள் நினச்சி இதை மிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தான் ஒரு பெரிய லாஸ். அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டையே தூக்கி தாங்கின ஒரு கேரக்டர் யாருன்னா நம்ம அஸ்வத்தாமன் அமிதாப் பச்சன் சார். அவரு தான். ஏன்னா இந்த படத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் தான் அவர் என்னமோ வரமாட்டாரு. அதுக்கப்புறம் த்ரூ அவுட் த ஃபிலிம் அவர் தான் இருப்பார். த்ரூ அவுட் த ஃபிலிம் அவர் தான் படத்தையே ஹேண்டில் பண்ணிட்டு போவார். ஏன்னா அந்த தாயும் குழந்தையும் காப்பாற்றியோட பொறுப்பு அஸ்வத்தாமனுக்கு தான் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஷம்பாலான்னு ஒரு ஊர் நகரம் இருக்க மாதிரி காட்டுவாங்க. அந்த நகரத்தில் இருக்க மக்களும் தீபிகா படுகோனும் அந்த குழந்தையும் காப்பாற்றுன்றதுல
குறிக்கோளாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களும் இந்த இந்தியன் மித்தாலஜி, அதாவது கிருஷ்ணர் அடுத்த அவதாரம் எடுத்து வருவார், அவர் வந்து தான் இந்த உலகத்தை காப்பாற்றுவாருன்னு அவங்களும் நம்புவாங்க. ஸோ அவங்களும் சேர்ந்து அந்த குழந்தையும் தாயையும் காப்பாற்றணும்னு நினைப்பாங்க. கேஸ்டிங்க்கு அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த படத்துலனா விஷுவல்ஸ் அண்ட் விஎஃப்எக்ஸ் தான். ஏன்னா செட்டாக இருக்கட்டும், இல்லை அவங்க காமிச்ச விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், செட் வைஸில் எனக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை. விஷுவல் எஃபெக்ட்ஸ் வைஸில் நம்ம இது வரைக்கும் பார்த்ததுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னே நம்ம சொல்லலாம். இதுக்கு முன்னாடி ஆதிபுருஷ் நம்ம பார்த்துருக்கோம், பிரம்மாஸ்திரா பார்த்துருக்கோம், இந்த மாதிரிலாம் பல படங்கள் பார்த்துருந்தாலுமே இந்த படத்தில் அவங்க யூஸ் பண்ண விஷுவல் எஃபெக்ட்ஸ் ரொம்பவே எஃபெக்டிவாக இருந்தது. ஏன்னா அந்த ஸ்டோரி வந்து அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுச்சு. இப்போ மற்ற ஸ்டோரிலாம் வந்து அவங்க அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸை ரொம்ப எதிர்பார்த்தாங்க, ஸ்டோரியை லெட் டவுன் பண்ணிட்டாங்க. பட் இதில் ஸ்டோரிக்கு நல்ல ஒரு சப்போர்ட் இருந்தனால அந்த விஷுவல்ஸ் அவங்களுக்கு இன்னொரு ஆட் அட்வான்டேஜாக தான் இருந்தது. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட சக்ஸஸ்ஃபுல் ரன்னால செகண்ட் பார்ட்டில் அந்த விஷுவல்ஸ் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி இந்த ஸ்டாண்டர்டை இன்னும் மேலே எடுத்துகிட்டு போவாங்கன்னு நான் நம்புகிறேன். அடுத்து ரொம்பவுமே முக்கியமான விஷயம், இந்த படத்துக்கு த்ரூ அவுட் த வே உயிர் நாடியாக இருந்தது நம்ம சந்தோஷ் நாராயண் மட்டும்தான். அவரோட எலிவேஷன் மியூசிக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு டென்சிட்டிவ் மியூசிக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு சில இந்த எமோஷனல் மியூசிக் எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. த்ரூ அவுட் த ஃபிலிம் நம்மளுக்கு என்ன சொல்கிறது, அந்த ஒரு மித்தாலஜிக்கல் ஃபீல், அப்புறம் அந்த ஃபியூச்சரிஸ்டிக் ஃபீல் எல்லாமே அவர் மியூசிக்கில் அவர் சூப்பராக கொடுத்துருந்தாரு. சந்தோஷ் நாராயணன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் இந்த இயரானே நம்ம சொல்லலாம். இந்த படத்தில் எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வர ஒரு சில சீன்ஸ் தான். அதுலேயும் மேஜராக அது பிரபாஸ் அவரோட சீனாக தான் இருந்தது. பிரபாஸோட ஃபேன்ஸ் யாரும் டென்ஷனாக வேணாம், நான் தப்பாக சொல்லலை. இப்போ அவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் செகண்ட் ஹாஃப்லேருந்து கொண்டு வந்திருந்தாலுமே அந்த கேரக்டருக்கு எந்த ஒரு பாதிப்புமே இருந்திருக்காது. பட் அவர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே அவர் காட்டுறதுனால நம்மளுக்கு 2-3 இடம் லேக் ஆகிற மாதிரி தெரியுது. அந்த லேக் எங்கெல்லாம் ஆகுதுன்னா கரெக்டாக நம்ம பிரபாஸ் அவரோட சீன் வரும்போது தான். ஏன்னா ஸ்டோரி போயிட்டே இருக்கு, பிரபாஸ் தேவையில்லாமல் நடுவில் வந்துட்டு போகிற மாதிரி தான் இருந்தது. அது அவரோட ஸ்டார்டம்காக இந்த டேரக்டர் வச்சிருக்காரா, இல்லை வேற ஏதாவது காரணம் செகண்ட் பார்ட்டில் நம்மளுக்கு தெரியுமான்னு தெரியல. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவர் வர 2-3 சீன்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு அங்கங்கே கொஞ்சம் படத்தை ஸ்லோ ஆகுதோ. அதே மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் சீன் ஒன்று வச்சுருப்பாங்க, அது போயிட்டே இருக்கு, ஒரு ஒரு ஷார்ட்டாக இல்லை, ரொம்ப போயிட்டே இருக்கு அந்த சீன். ஒரு 10 நிமிஷம் கிட்ட போச்சோன்னு கூட தெரில. ரொம்ப நேரம் வந்து பேசிக்கிட்டு இருப்பார். அப்புறம் ரொம்ப நேரம் ஒரு ஃபைட்டு வரும். எஸ், அவர் தான் ஹீரோ, அவர் தான் எல்லாரையும் காப்பாற்ற போகிறாருன்னு நம்மளுக்கு தெரியும். பட் இருந்தாலும் அவருக்கு இவ்வளோ பெரிய ஒரு பில்டப் சீன் அங்கே வைக்கணுமா அப்படின்றது தான் என்னோட கேள்வியாக இருந்து. தியேட்டரில் அந்த இடம் தான் எல்லாருக்குமே ஒரு தோய்வை ஏற்படுத்து. அதுக்கப்புறம் தான் பிரபாஸ் வரும்போது தான் மக்கள்லாம் உச்சி கொட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அங்கங்கே ஒரு சில பேர் ஃபோன்லாம் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தவிர்த்து எனக்கு இந்த படத்தில் பெரிய லெட் டவுன் எதுவுமே இல்லை, எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஸோ இந்த ஹீரோயிஸை கம்மி பண்ணிவிட்டு இன்னும் இந்த கதையை கொஞ்சம் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும். ஸ்க்ரீன் பிளே இன்னும் கிரிப்பாகவே இருந்திருக்கும். ஸோ இது ஒரு குறையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இது என்னதான் ஒரு பேன் இண்டியன் மூவியாக நம்ம சொன்னாலுமே இது பேசிக்காக ஒரு தெலுங்கு மூவி தான். ஸோ தெலுங்குலேருந்து ஒரு ஸ்டார் வராருன்னும் போது அவருக்கான ஃபேன்ஸ் இருப்பாங்க, அவங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். எப்படி மற்ற ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக ஒரு எல்லா எலிமெண்ட்டும் வச்சுருக்காரோ, அதே மாதிரி அந்த ஹீரோவோட ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதும் அந்த டேரக்டரோட கடமை தான். ஸோ அதுக்காக அவர் அந்த சீன்ஸையும் வச்சிருக்காரு. அப்புறம் இந்த படத்தில் முக்கியமாக சொல்லணும்னா பல கேமியோஸ் இருக்குது. ஒரு சில கேமியோஸ் வந்து இந்த படத்துலேயே முடிஞ்சிடும், ஒரு சில கேமியோஸ் மேபி அடுத்த பார்ட்ஸ்லேயும் வரலாம். ஸோ அங்கங்கே நெட்டில் நிறைய ஸ்பாய்லர்ஸ்லாம் வருது. ஸோ அதெல்லாம் தவிர்த்துட்டு முடிஞ்சால் இந்த வீக்கெண்ட் உங்கள் ஃபேமிலியோட போய் இந்த படத்தை போய் பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் வச்சுக்காதீங்க. ஜாலியாக ஒரு படம் போய் வீக்கெண்டில் பார்க்கணும்னு நினச்சி பார்த்தீங்கன்னா இந்த படம் உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி படங்களுக்கு நம்ம வரவேற்பு கொடுத்தா தான் நம்ம இந்தியன் சினிமாலேருந்து இந்த மாதிரி இன்னும் நிறைய மூவிஸ் நம்மளுக்கு கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் மற்ற ஹை பட்ஜெட் மூவிஸ் லைக் பிரம்மாஸ்திரா இல்லைனா ஆதிபுருஷ், அதுக்கும் கல்கிக்கும் எனக்கு என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுதுன்னா, அந்த படம்லாம் விஷுவல் எஃபெக்ட்ஸையும் ப்ளஸ் அந்த மெயின் ஹீரோ கேரக்டர் அதை மட்டுமே நம்பி போயிட்டு இருந்தது. பட் கல்கி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரியை மையப்படுத்தி அந்த ஸ்டோரிக்கு அந்த கேரக்டருக்கு ஏற்ற கேஸ்டிங், அதுக்கு சப்போர்ட் பண்ணுற விஷுவல்ஸ்லாம் வந்தனால தான் கல்கி எனக்கு அந்த மற்ற படங்களை விட ஸ்டாண்ட் அவுட்டாக தெரிஞ்சுது. உண்மையிலே அதுக்காக அந்த டேரக்டர் நாக் அஸ்வின் அவருக்கு என்னோட ஹேட்ஸ் ஆஃப். நீங்களும் இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட தாட்ஸ் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு ரிவ்யூவில் பார்க்குறேன். அது வரைக்கும் நான் உங்கள் தினேஷ். பாய்.